கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாடுகளை, உபத்திரவங்களை அவருடைய சமூகத்திலே வைத்து விட வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பாரத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நம்முடைய இருதயத்தில் உள்ள கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு தேவ சமாதானத்தோடு வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுவே கர்த்தருடைய விருப்பம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளை குறித்து கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நம் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல நம்முடைய வாழ்க்கையிலே நம் கவலையோடு துக்கத்தோடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாம் தேட வேண்டும். அப்பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா, அல்லது அற்ப விசுவாசிகளா வாழ்கிறோமா? நம்மை உடுத்துவிக்கிறவர் கர்த்தர், நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர், நம்மை பாதுகாக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் வைத்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாம் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை நம் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். அவரிடத்தில் நாம் பேசுவோம். ஹல்லேலூயா. மனிதர்களிடம் நம்முடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் மனிதனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரச்சனையோடு, பாடுகளோடு, கவலையோடு, துக்கத்தோடு வாழலாம். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே அர்ப்பணியுங்கள். உங்களுடைய விண்ணப்பத்திலே ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ சமாதானத்தினால் அவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை செய்வோம். நம்முடைய பாரங்களை, துக்கங்களை தேவ சமூகத்திலே வைப்போம். அவர் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சமாதானத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி மீட்டவரே மை துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன ஜெப குறிப்புக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பதின்கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படி வல்லவினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், மனம் இறங்குங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் தேவ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. இப்படியே சுகமாக்குங்காரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலேயும் இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க பலன் தாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை முடிய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.